வணக்கம் நண்பர்களே. இவள் காயத்ரி, அட்வொகேட் காயத்ரி. லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு உதவக்கூடிய மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இனி நம்ம போட போகிறோம். முக்கியமான வழக்கு, முக்கியமான கொஸ்டின்ஸ், நீங்கள் என்ன படித்தா மார்க் வந்து சீக்கிரம் ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம சேனலில் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போடக்கூடிய வீடியோ இந்திய அரசியலமைப்பையே மாற்றி அமைத்த ஒரு கேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கேஷவானந்தா பாரதி வழக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழக்கை எப்படி மிக எளிமையாகவும் சிம்பிளாகவும் ஷார்ட்டாகவும் நீங்கள் எழுதி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அதை எப்படிலாம் நீங்கள் பிரித்து எழுதலான்றத இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கேஸுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். அது வந்து இந்த கேஸ்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸோட மூலதனம் எங்கே தொடங்குச்சுன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில். கேரள மாநிலத்தில் பார்த்திங்கன்னா எடநீர்மட் அப்படின்ற ஒரு ஆசிரமத்தில் வந்து ஸ்ரீ கேஷவானந்தா பாரதி அவங்க வந்து தலைவராக இருந்திருக்காங்க. அது கேரளா அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிலசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக அந்த இடத்துங்கத்தெல்லாம் கைப்பற்ற பார்த்துருக்காங்க. அந்த ஆசிரமத்தோட இடங்களை கைப்பற்ற பார்த்துருக்காங்க. இதற்கு வந்து அந்த கேஷவானந்தா பாரதின்ற அந்த சாமியார் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாராளுமன்றம் வந்து மாற்றி அமைக்க முடியுமா, அப்படி மாற்றுச்சுன்னா அது எந்த அளவுக்கு மாற்றலாம் அப்படின்ற கொஷின்ஸ்லாம் அதில் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன பதில் சொல்லுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இருக்கிறதுல லார்ஜ் பெஞ்சு 13 பேர் நீதிபதிகள் கொண்ட பெஞ்சாக இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப கிட்டன்ஸில் வந்து இதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது 6க்கு 7ன்ற கணக்கில் வந்து இதில் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. 6 ஜட்ஜு ஒரு மாதிரி, 7 ஜட்ஜு ஒரு மாதிரி. அந்த அடிப்படையில் ஒரே ஒரு ஜட்ஜு வந்து மாற்றி சொல்லி தான் இதோட தீர்ப்பே முடிவாயிருக்கு. இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க தீர்ப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசியலமைப்போட அடிப்படையை நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் சின்ன சின்ன அம்சங்களை நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அடிப்படை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பட்டியலாகவே சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்போட மேன்மை, அடிப்படை உரிமைகள், ஜனநாயகம், மதசார்பின்மை, நீதித்துறை பார்வையிடும் உரிமை, சட்டத்தின் ஆட்சி, இதை ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்கள்ல, அதிகாரப்பிரிவு, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்த அரசியலமைப்பெல்லாம் வந்து மாற்ற முடியாது, அதுக்கு பதிலாக சின்ன சின்ன மற்ற மாற்றங்களை செய்யலாம், அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து ஒரு வீடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டை நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் ஜன்னல், கதவு அதெல்லாம் மாற்றிக்கலாம் இல்லைங்களா, அது மாதிரி இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த தீர்ப்பு வந்து 1973 இந்த கேஸ் போட்டாங்க. அப்போ ஒரு 5 மாதங்கள் இந்த கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டு 1973 இதுக்கான தீர்ப்பும் கொடுத்துருப்பாங்க. சுமார் 11,000 பக்கங்களுக்கு மேலாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அந்த மாதிரி கொஷின் ஷார்ட் நோட்ஸில் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம், இல்லை வந்து கேஷவானந்தா பாரதி கேஸுன்னு சொல்லி கேட்டாலும் நீங்கள் இது எல்லாத்தையுமே எழுதலாம், உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த வழக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய வழக்கில் ஒன்றான கேஷவானந்தா பாரதி வழக்கு. இந்த வழக்கு வந்து இந்திய அரசியலமைப்பையே மாற்றி அமைச்ச ஒரு வழக்கு. இந்த வழக்கு இல்லைன்னா வரக்கூடிய தலைவர்கள் யார் வேணாலும் இந்திய அரசியலமைப்பை எப்படி வேணாலும் மாற்றலாம் அப்படின்ற சூழல் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த வழக்கு வந்து நம்ம அரசியலமைப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இது போன்ற வீடியோ இல்லை மற்ற வேறு எதாவது கேஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த கேஸை வந்து நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.